நண்பர்களே, இந்த வீடியோவில் சுவையான முட்டை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை ரோஸ்ட்ன்ற முட்டை தோசை ஹோட்டலில் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக அழகாக செய்யலாம். முதல்ல இந்த மாதிரி பவுலில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிங்க. இந்த உப்பு, மிளகாய்த்தூள், பெப்பர் கலவையில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி இப்போது லேசாக அதை நல்லா கலக்கி விடுங்க. இதோ இந்த மாதிரி கலந்த பிறகு இருக்கும். இப்போ நம்ம சிங்கிள் முட்டையை தான் போட போகிறோம். ஒரு முட்டையை எடுத்து உடைச்சி இந்த கலவைக்குள்ளே ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணணும். அதாவது முட்டையை அதனுடைய மஞ்சள் கருவை நல்லா மற்ற கலவையோடு சேர்த்து கலக்கி விடணும். முட்டை கலவையை நல்லா கலந்த பிறகு அடுத்து நம்ம தோசை சுடணும். ஆஸ் யூஷுவல் தோசை தவால தோசையை ஊற்றி லேசான தீயில வைங்க. தோசை 3/4 வாசி வெந்திருக்கும் போதே மூடி எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. இதோ இந்த மாதிரி தோசை பதத்தில் இருக்கும்போது இப்போது நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற அந்த முட்டைக்கலவை எடுத்து ஊற்றுங்க. முட்டையுடைய கலவையை இந்த மாதிரி தோசை முழுக்க ஒரு ஸ்பூனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷத்தில் முட்டை நல்லா வெந்திருக்கும், தோசையும் நல்லா வெந்திருக்கும். அதை இப்போ நம்ம தவால திருப்பி போடணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சூப்பர். கொஞ்ச நேரத்துலலாம் இப்போ மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டுமே நல்லா வெந்திருக்கும். அழகாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கூட ஒரு சட்னி வச்சு அட்டகாசமாக தொட்டு சாப்பிடுங்க. தோசையை வெறுமனே சாப்பிட்டாலும் முட்டை தோசை சூப்பராக இருக்கும். உங்களுக்காக அந்த சீக்வன்ஸை ஒன் மோர் டைம் ப்ளே பண்ணி காமிக்கிறோம், பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும். சுட சுட அதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே லேசாக உப்பு இருக்கிறதுனால சட்னியில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கட்டும். என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள்.